எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜீரா ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க என் கூட பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரா ரைஸ்னால் ஜீரகத்தை கொஞ்சம் கூட போடணும். அப்புறம் 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. லைட்டாக இது கிண்டிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதை லைட்டாக கிண்டி கொடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நிறைய கேப்சிகம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது பாசுமதி ரைஸு. நான் ரைஸை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி எடுத்தேன். இதுக்கு நான் 1.5 கப்பு தண்ணி விட போகிறேன். இதை போட்டுடலாம். இதை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அதே கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விடுங்க. அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது இப்போ கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து டைரெக்டாக போடுதா இருந்தால் 10 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வைங்க. குக்கராக இருந்தால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சா போதும். இப்போ நம்ம உப்பு பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குன்னு. அளவாக போடுங்க, திட்டமாட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ ஃப்ளேம் நல்லா குறைச்சிடலாம். குறைச்சிட்டு மூடி போட்டுடலாம். பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஜீரா ரைஸு ரெடி ஆயாச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.